சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை விநாயகரை பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, வேண்டிய வரத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலோட வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்ல இருந்து காரைக்குடி செல்லக்கூடிய வழியில அமையப்பட்டிருக்கு இந்த பிள்ளையார்பட்டின்னு சொல்லக்கூடிய சிற்றூர். இங்க இருக்கக்கூடிய கோவில்ல விநாயக பெருமான் கற்பக விநாயகரை குடிக்கொண்டு பக்தர்களுக்கு அருள் கொடுத்துட்டு வராரு. பிள்ளையார்பட்டி அப்படின்றது பலரும் அறிந்த பெயரா இருந்தாலும் இருக்காட்டூர், மருதங்குடி, திருவீங்கைக்குடி, திருவீங்கைஸ்வரம், ராசநாராயணபுரம் அப்படின்னு வேறு 5 பெயர்களும் இதுக்கு உண்டு. இங்க இருக்கக்கூடிய அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோவில் சுமார் 1600 ஆண்டுகளுக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட குடைவரை கோவில். காலத்தால பழமையான இந்த கோவில் மகேந்திரவர்ம பல்லவர் காலத்துல உருவாக்கப்பட்டு இப்போ நகரத்தார்களால நிர்வகிக்கப்பட்டு வருது. தென்னிந்தியாவுல அர்ஜுனவன திருத்தலங்கள் 4 இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்துல திருப்புடைமருதூர், தஞ்சை மாவட்டத்துல திருவிடைமருதூர், ஆந்திர மாநிலத்துல சைலம், சிவகங்கை மாவட்டத்துல பிள்ளையார்பட்டி. இங்க அமையப்பட்டு இருக்கக்கூடிய விநாயக பெருமானோட அதாவது பிள்ளையாரோட துதிக்கை வலம் சுழித்ததா இருக்கும். மற்ற இடங்கள்ல விநாயகருக்கு 4 கரங்கள் இருக்கும். ஆனா இங்க இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு 2 கரங்கள் தான் இருக்கு. அங்குச பாசங்கள் எல்லாம் கிடையாது. வயிறு ஆசனத்துல படியாம அர்த்த பத்ம ஆசனம் போன்று கால்கள் மடித்திருக்க அமர்ந்து வலது கரத்துல மோதகம் தாங்கி அருள் கொடுக்காரு. ஆண்டுதோறும் ஆவணி திங்கள்ல வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியே இந்த ஊரோட பெரிய திருவிழாவா 10 நாட்கள் கொண்டாடப்படுது. காப்பு கட்டி கொடியேற்றத்தோட விழா தொடங்குது. தினமும் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெறுது. ஒவ்வொரு நாளும் விநாயக பெருமான் ஒவ்வொரு வாகனத்துல வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பாரு. சதுர்த்தி விரதம் மேற்கொள்றவங்களும் சதுர்த்தி விரதம் நிறைவு செய்யறவங்களும் நூற்றுக்கணக்கானோர் இங்க வந்து தங்கி தேசிலி நாயகன் திருமுற்றத்திலேயே நாள் முழுவதும் உண்ணா நோன்பு இருந்து கும்ப ஜபம் நடத்தி அபிஷேகம் செஞ்சு விரதத்தை முடிச்சு விநாயகரோட அருளையும் பெறுவாங்க. இங்க வந்து விநாயகரை வழிபட்டா திருமண தடை அகலும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க, செய்யக்கூடிய தொழில முன்னேற்றம் அடையலாம் அப்படின்றது பலரோட நம்பிக்கை. நினைத்த காரியம் நடந்தா பக்தர்கள் நேர்த்தி கடனா சுவாமிக்கு அபிஷேகம் செஞ்சும் வஸ்திரம் அணிவித்தும் தங்களோட நேர்த்தி கடனை நிறைவேற்றாங்க. இந்த கோவில்ல தேர் திருவிழா சிறப்பான ஒன்று. விநாயகருக்கு தேர் திருவிழா நடைபெறக்கூடிய இடங்கள்ல பிள்ளையார்பட்டியும் ஒன்று. விநாயகருக்கும் சண்டிகேஸ்வரருக்கும் 2 தேர்கள் இழுக்கப்படுது. பிள்ளையார் தேர்ல 2 வடங்கள்ல ஒன்றை பெண்களும் மற்றொரு வடத்தை ஆண்களும் சேர்ந்து இழுப்பாங்க. சண்டிகேஸ்வரருக்கான தேரை பெண்களும் குழந்தைகள் மட்டுமே இழுத்து செல்வாங்க. தேரோடும் வீதியில வேண்டுதல் நிமித்தமா பக்தர்கள் அங்க பிரதர்சனமும் செய்வாங்க. இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு 18 படி அரிசி மாவுல ராட்சச கொழுக்கட்டை செஞ்சு நெய்வேத்தியமா செய்யப்படுது. 9ஆம் நாள் விழாவான தேர் பலம் வரக்கூடிய அதே நேரத்துல மூலவருக்கு சுமார் 80 கிலோ சந்தனத்தால காப்பு சாத்தப்படுது. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்படுறதுனால அந்த காட்சியை பாக்குறதுக்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாவே இருக்கும். ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உச்சிக்கால பூஜையப்போ விநாயகருக்கு முக்குருணி அரிசியால செய்யப்பட்ட பெரிய அளவிலான ஒரே கொழுக்கட்டையை தயாரித்து நெய்வேத்தியம் செய்வாங்க. இது ரொம்பவே சிறப்பு. 18 படி அரிசியை மாவாக்கி எள் 2 படி, கடலை பருப்பு 6 படி, தேங்காய் 50, பசுனை 1 படி, ஏலம் 100 கிராம், வெல்லம் 40 கிலோ, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கலவையாக்கி உருண்டையாக துணியில கட்டி மடப்பள்ளியில இருக்கக்கூடிய அன்ன கூடையில வச்சு கட்டுவாங்க. அதுக்கப்புறமா தண்ணீர் நிரப்பப்பட்ட அண்டால இறக்கி அதோட அடிப்பகுதியில படாத மாதிரி தொங்க விட்டு மடப்பள்ளி முகச்சுல கயிற்றால கட்டுவாங்க. அந்த பெரிய அளவிலான பாத்திரத்துல 2 நாள் தொடர்ச்சியா வேக வைக்கப்படுது. அதுக்கப்புறமா உலக்கை போன்ற கம்பியால கட்டி பலர் சேர்ந்து காவடி மாதிரி தூக்கி வந்து மூலவருக்கு உச்சிக்கால பூஜையில நைவேத்தியமும் செய்வாங்க. தினமும் காலை 6 மணில இருந்து 12 மணி வரையிலும், அதுக்கப்புறமா மாலை 4 மணில இருந்து 8 மணி வரையிலும் கோயில் நடை திறந்திருக்கும். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்ல இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலையும், காரைக்குடியில இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலையும், மதுரையில இருந்து 75 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த கோவில் அமைப்பட்டிருக்கு. கிட்டக்க இருக்கக்கூடிய ரயில் நிலையம் பார்த்தோம்னா காரைக்குடி, கிட்டக்க இருக்கக்கூடிய விமான நிலையம் மதுரை. பிள்ளையார்பட்டி விநாயகரோட சிறப்புகள் என்ன அப்படின்றத பத்தி பாத்துடலாம். நாடு முழுவதும் விநாயகருக்கு பிரம்மாண்டமான கோவில்கள் இருந்தாலும் தமிழகத்துல சிவகங்கை மாவட்டத்துல சின்ன மலையோட அடிவாரத்துல குடைவரை கோவில அமைந்திருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் 6 அடி உயரத்துல வீற்றிருக்காரு. கற்பக விநாயகருக்கு தேசி விநாயகர் பிள்ளையார் அப்படின்ற பெயரும் உண்டு. தேசி விநாயகர் அப்படின்ற பெயருக்கு ஒளிமிக்க அழகு வாய்ந்த விநாயகர் அப்படின்ற பொருள். அதே மாதிரி அர்ஜுன மரம் சொல்லப்படக்கூடிய மருத மரம் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில்ல இந்த கோவிலும் ஒன்று. முருகனுக்கு 6 படை வீடுகள் இருக்கிறது மாதிரி விநாயகருக்கும் 6 படை வீடுகள் இருக்குது. அதுல இந்த கற்பக விநாயகர் கோவில் 5வது படை வீடா இருக்குது.
கோவிலோட ஒரு பகுதி குடைவரை கோவிலாகவும் இன்னொரு பகுதி கற்றளியாகவும் இருக்கு. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரோட சன்னதி மலையை குடைஞ்சு அமைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த விநாயகர் சன்னதியை வலம் வர முடியாது. முழுமுதற் கடவுளாகிய விநாயகருக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய தினமா சதுர்த்தி தினம் கடைபிடிக்கப்படுது. அந்த நாள்ல விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும். சாதாரணமா மற்ற இடங்கள்ல இருக்கிறது மாதிரி 4 கைகள் இல்லாம பிள்ளையார்பட்டியில மட்டும் 2 கரங்களை கொண்டு இருக்காரு. இங்க பெருமானோட துதிக்கை வலதுபுறம் சுழித்ததா இருக்கிறதுனால வலம்புரி விநாயகர்னு அழைக்கப்படுறாரு. வயிறு ஆசனத்துல படியாம கால்கள் மடித்திருக்க அமர்ந்திருக்காரு. வலது தந்தம் நீண்டும் இடது தந்தம் குறுகியும் காணப்படுறாரு. வலது கரத்துல சிவலிங்கத்தை தாங்கி அங்குச பாசங்கள் இல்லாம காட்சி கொடுக்காரு. விநாயகருக்கு தேர் திருவிழா நடைபெறக்கூடிய ஒரு சில இடங்கள்ல பிள்ளையார்பட்டியும் ஒன்று. விநாயகருக்கும் சண்டிகேஸ்வரருக்குமா 2 தேர்கள் இழுக்கப்படுது. விநாயகர் தேர்ல 2 வடங்கள்ல ஒன்று பெண்களும் மற்றொன்று வடத்தை ஆண்களும் இழுத்து செல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை விநாயகரை பற்றி இன்னொரு நல்ல தேடலோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.